ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் ராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். நம்ம தினமுமே இந்த ஸ்லோகத்தை சொல்லுவது எத்தனையோ நன்மைகளை நல்கும். நம் ஆபத்துகளெல்லாம் விலக வேண்டும், நன்மையும் ஏற்பட வேண்டும். எல்லாருக்கும் இதுதானே ஆசை. அதை ராமன் கொடுக்கிறார். நமக்கு வேண்டிய நன்மைகளை அத்தனையும் சீதா தேவி தன்னுடைய குளிர்ந்த கடாட்சத்தால் நல்குகிறாள். வீரமுடைய ராமன் தன் கையில் பிடித்திருக்கும் ஷாருங்கத்தால் நம் ஆபத்துக்களையெல்லாம் போக்குகிறார். இவர்கள் இருவருமே செய்வார்கள். ஆனால் தொண்டர்களான நமக்கப்புறம் என்ன வேலை? அதற்குத்தான் தொண்டு பூண்டு அமுதம் உண்பதற்காக ஆஞ்சநேயர் அவதரித்தார் போலும். ராமபக்த ஆஞ்சநேயர் ராமனுடைய திருவுள்ளம் அறிந்து அவர் என்னென்னெல்லாம் செய்ய வேணும்னு விருப்பப்படுவரோ அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். இன்றும் பல க்ஷேத்திரங்களில் ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருந்து ராமபக்தியை அடியார்கள் அனைவருக்கும் வழங்கி வருகிறார். அப்படி பிரசித்தி பெற்ற ஒரு ஆஞ்சநேயர் கோயிலைத்தான் தற்போது நாம் அடைந்துள்ளோம். ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் செங்காடு பூத்தோட்டம் திருப்போரூரில் உள்ளது. வண்டலூர் ஜூவிலிருந்து திருப்போரூர் போகும் மார்க்கம். அதில் வண்டலூரிலிருந்து 27 கிலோமீட்டர், கேளம்பாக்கத்திலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இத்திருக்கோயில் உள்ளது. திருப்போரூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2004 இத்திருக்கோயில் ஸ்தாபிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அழகான திருக்கோவில், சிறிய திருக்கோயில், இயற்கை எழிலோடு இருக்கும் சன்னிதானம். இந்த திருக்கோயிலின் பெரிய புஷ்கரணி, இது ஊர்க்குளம். ஆனால் இந்த ஆஞ்சநேயரும் ராமனும் இதை எப்போதும் கட்டாட்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். நீண்ட புஷ்கரணி. நாம் ஆந்தனையும் கோயில்களுடைய குளத்தை பராமரிக்க வேண்டும். அதை தூர்வாரி கண்மாய்கள் அடித்து கொண்டு போகாதபடி, அதெல்லாம் மூடிக்கொள்ளாதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். தண்ணீர் சேர்ந்திருக்கும் பகுதிகள், குளமோ குட்டையோ ஏரியோ ஆறோ, இவற்றை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரித்தால்தான் வருங்காலத்தில் நம்மால் தண்ணீர் தட்டுப்பாடை தவிர்க்க முடியும். நாளைக்கு ஒரு ஆபத்துங்கிறதை இன்னைக்கு கண்டுகொள்ளாமல் போகக்கூடாது. மனிதனுக்கு சிந்திக்கும் திறன் உண்டு. அதை கொண்டு என்ன சிந்திக்க வேணும்? நாளை என்ன ஆபத்து வரும், எப்படி தவிர்க்க வேண்டும், நாளை என்ன நல்லது நடக்க வேணும், அதற்கு என்ன முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ரெண்டுமே நாம் செய்ய வேண்டும். குளத்தை தாண்டி அருகே கோயிலுக்குள் நுழைகிறோம். அழகான தோரண வாயில், அதிலே ராமனும் சீதையும் பட்டாபிஷேக திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார்கள். கோயில், குளம், இந்த 2 இடத்துக்குள்ளும் நிறைய இயற்கை காட்சிகள், மிருகங்கள், பறவைகள் என்று சின்ன சின்னதாக கோயில்களில் வலம் வருகின்றன. இந்த கரையிலேயே ஒரு வாத்து கண்டோம். அது நடக்கும் பாங்கு அன்னநடைய போலவே இருந்தது. ஹம்சபக்ஷியை நாம் பார்த்ததில்லை. இந்த வாத்து தினமும் ராமனை வணங்குமோ? இந்த குளத்தில் தான் நீராடுமோ? நாம் பேசினால் பேச்சு கொடுக்குமோ? வாத்தை ராமாயணத்தில் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு சிறு குரங்கு, பெண் குரங்கு, ஆண் குரங்கு. குரங்குகள் தான் ராமாயணத்தின் பிரதானமானவர்கள், தொண்டர்கள். ராமாயண காலத்தில் குரங்குகளுக்கு பெயர் கிடைத்தா போலே ஆழ்வார்களுடைய காலத்தில் பறவைகளை தூதுவிட்டு அதனால் பறவைகளுக்கெல்லாம் பெரும் பெயர் கிடைத்தது. நாம் எது கொடுத்தாலும் குரங்குகள் வாங்கிக் கொள்ளும். நம்மை கண்ணோடு கண் பார்க்கும். நாம் ஏதானும் சலனம் காட்டினால் கிட்டக்க வந்து வாங்கி போகும். நாம சலனமில்லாமல் இருந்தால் எந்த தொந்தரவும் செய்யாது. தோலை உரித்து வாழைப்பழம் சாப்பிட தெரியும். யார் என்னென்ன கொண்டு வருகிறார்கள்னு தெரியும்.
ஆஞ்சநேய சுவாமியை நாம் நினைத்து கொண்டே உள்ளே நுழைகிறோம். இந்த திருக்கோயிலில் முயல் குட்டிகள் விளையாடுகின்றன. முயல்னு சொன்னாலே அதனுடைய வெளுத்த நிறம், தொட மெதுவாக இருக்கும் தன்மை, கண்ணை புரட்டி விழித்து கொண்டு ஓடும் அழகு, இது அத்தனையுமே இயற்கையெல்லாம் ஆன்மீகத்தோடே சேர்ந்தது. இவற்றை தரிசித்துக் கொண்டு இனி கோயிலுக்குள் நுழைகிறோம். யோக நிலையில் ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். மற்றும் பல சன்னிதானங்கள் உண்டு. மெதுவாக சேவிப்போம். இப்போது ஸ்ரீ ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தின் 30வது சர்க்கத்தில் உள்ளோம். ராமன் லக்ஷ்மணனோடே பிரசரவணகிரி என்று புகழப்படும் மால்யவான் பர்வதத்தில் உள்ளார். 4 மாதங்கள் சாதுர்மாசியம்னு சொல்லுவார்கள். மழைக்காலத்தில் எங்கும் செல்ல முடியாதுன்னு காத்திருந்தார். அது முடிந்தவுடன் சுக்ரீவனே தான் உணர்ந்து வருவான்னு நினைத்த ராமன் அவன் வரவில்லை. அதைத்தான் இலக்குவனிடத்தில் கூறுகிறார். சத்வாரோ வார்ஷிகா மாசாக கதா வருஷசதோபமாக மம சோகாபிதப்தஸ்ய ததா சீதாம் அபஷ்யதः. சீதையை பார்க்காமல் நாமோ வாடிக்கொண்டிருக்கிறோம். ருமையும் தாரையும் இருவரும் சுக்ரீவனுக்கு கிடைத்தபடியால் அவன் ஆனந்த களிப்பில் இருக்கிறான். குரங்குதானே, என்னதான் இருந்தாலும் காமத்துக்கும் கோபத்துக்கும் வசப்பட்டது தானே. ஆகையால் அவன் கழித்திருக்கிறான். சக்கரவாகீவ பர்த்தாரம் பிருஷ்டதோனு கதாவனம் விஷமம் தண்டகாரண்யம் உத்யானமிவ ச அங்கனா பிரியாவிஹீனே துக்கார்த்தே ஹிருதராஜ்யே விவாசித்தே கிருபாம்ன குருதே ராஜா சுக்ரீவோ மயிலக்ஷ்மண. அவன் தாராளமாக நாட்டை அனுபவிக்கட்டும். ஆனால் நானோ நாட்டையும் இழந்தேன், மனைவியின் தொலைத்தேன். இப்படிப்பட்ட எனக்கு சுக்ரீவன் வாக்கு கொடுத்தானே, கொடுத்த வாக்கை மீறலாமா? அதை மறந்து போய் காமக்களிப்பில் இருக்கிறான். அநாதோ ஹிருதராஜ்யோயம் ராவணேனச்ச தர்ஷிதா. ராவணனால் என் மனைவி தூக்கி செல்லப்பட்டாள். அவனை கூட ஜெயிக்க வல்ல சாமர்த்தியம் படைத்தவன் வாலி. அந்த வாலியை ஓரம்பால் அடித்தோம். அது கூடவா லக்ஷ்மணா சுக்ரீவனுக்கு தெரியாது? வாலியையே ஒரே நிமிடத்தில் முடிக்க தெரிந்த என்னிடத்தில் போய் அபச்சாரப்படுகிறானே. அப்ப யோசித்து பார்க்க மாட்டானா? யோசித்து பார்த்தால் அதில் இருக்கும் பயம் புரியும். ஆனால் அந்த பயம் விழித்தால் தானே வழும். நாம உணர்த்தி இருந்தால் தானே எது பயம் எது பயம் இல்லாததுன்னு புரியும். நாம் கள் மயக்கத்திலோ போதை பழக்கத்திலோ அல்லது காம மயக்கத்திலோ இருந்தால் நம்மை சுற்றி வரப்போகும் ஆபத்து நமக்கு தெரியாது. ஒரு நிமிடம் யோசித்து பார்ப்போம். வாலி மிக சிறந்த பலசாலி. அந்த வாலியை ஒரே நிமிடத்தில் அடித்தான் ராமன். வாலியால் ஓட்டப்பட்டு ஓடி ஒளிந்தவன் சுக்ரீவன். அந்த சுக்ரீவனை நண்பனாக சேர்த்திருக்கிறான். வாலியாவது ராமனை கண்டு பயப்படாமல் இருக்கட்டும். ஆனால் சுக்ரீவன் பயப்பட வேண்டாமா? நாம் நாள் குறித்து கொடுத்தோமே, 4 மாதத்தில் வருகிறோம்னு சொன்னோமே, ஆனாலும் போகவில்லையேங்கிற நினைவே வரவில்லை. பல பேருக்கு நம்மில் எடுத்துக்கொண்ட பொறுப்பை சரிவர செய்ய மாட்டோம். அந்த பொறுப்பு முடிகிற வரைக்கும் தூக்கம் வரக்கூடாது. இது சில பேருடைய கொள்கை. ஷோரோ தூக்கமோ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிச்சப்பறந்தான். என காரியத்தை விட்டுட்டால் என்னென்ன ஆபத்து வருமோ. ஆனா பல பேருக்கு இது புரியாது. என்ன பொறுப்பை எடுத்துக்கொண்டிருந்தாலும் கிடக்கட்டும் அப்படின்னு சட்டன்னு படுக்க போவார்கள். போகலாம். தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்கியாக வேண்டும், உண்ண வேண்டிய நேரத்துக்கு உணவருந்தியாக வேண்டும். ஆனா அந்த நேரத்தை விட்டு எடுத்துக்கொண்ட காரியத்தை திட்டமிட்டு இருக்க வேண்டும். அது கிடந்தது கிடந்தபடி கிடக்கட்டும். சாப்பிடுவோம், தூங்குவோம். நாளைக்கு அந்த காரியம் நடக்காத்தினாலே யாரேனும் ஏதான்னு சொன்னால் கேட்டுக்கொள்ளுவோம். அதற்காக ஒன்றும் ஆகிட போறதில்லை. இந்த உலகம் இப்படியே தான் இருக்கும். இது பல பேருடைய கொள்கை. இதைத்தான் ராமன் ஏற்கவே இல்லை. பொறுப்பெடுத்து கொண்டால் செய்துதான் முடிக்க வேண்டும். வாக்கு கொடுத்து விட்டால் அதை கடைப்பிடித்தே ஆக வேண்டும். இது ராமனுடைய சிறந்த பண்பு. அதனால தான் இப்ப வருத்தத்தோடு கூறுகிறார். அகம் வானரராஜஸ்ய பரிபூத பரந்தபஹ சகாலம் பரிசங்கியாய சீதாயா பரிமார்கணே ச கிஷ்கிந்தாம் பிரவிஷ்யத்வம் ப்ரூஹி வானர புங்கவம் மூர்க்கம் கிராமிய சுகே சக்தம் சுக்ரீவம் வச்சனான் மம. லக்ஷ்மணா, நீ கிஷ்கிந்தைக்கு போ. நான் இப்ப சொல்லக்கூடிய செய்தியை சுக்ரீவனிடத்தில் எடுத்து சொல்லு. நன்மையை சொல்லுவோம்,
எடுத்தெடுப்பில் அடிக்க வேண்டாம், நல்லதை எடுத்து சொல்லுவோம், கேட்கிறானான்னு பார்ப்போம். சரி, லக்ஷ்மணன் என்ன சொல்ல வேண்டும்? சுபம் வா எதிவா பாபம் யோகி வாக்கியம் உதீரிதம் சத்தேன பரிகிருண்ணாதி சவீர புருஷோத்தமஹ. அது சுகமோ துக்கமோ எதை அனுபவித்தாலும் சரி, எடுத்தொண்டு கண்ட காரியத்தை ஒருத்தன் முடிக்கிறானே அவன்தான் புருஷோத்தமன். அப்படி இல்லாமல் ஆசாம் சம்ஸ்ருத்ய யோஹந்தி சலோகே புருஷாதமஹ அர்த்தினாம் உபபன்னானாம் பூர்வம் சாப்யுபகாரிணாம். நமக்கு நன்மை செய்த ஒருத்தருக்கு நாம என்னது செய்கிறேன்னு வாக்கு கொடுத்து விட்டு அப்படி செய்யாமல் என் இன்ப துன்பங்களை பார்த்து கொண்டிருந்தால், இதை செய்தா துன்பம் வரும்போல் இருக்கே, அதனால வாக்கு கொடுத்திருந்தா கூட பின்வாங்கிடுவோம் என்று நினைத்தால் அவன் மனிதர்களுள் மிகவும் தாழ்ந்தவன். கதர்த்தமயம் ஆரம்பா கிருத பரபுரஞ்சய சமயம் நாபிஜானாதி கிருதார்த்த பிளவகேஸ்வர. அவன் சரியான சந்தர்ப்பவாதி போலும் தன் காரியத்தை நம்மை கொண்டு நடத்தி கொண்டான். ஆனால் நம் காரியத்தை நடத்த வேணுங்கிறச்சே சுணங்குகிறான். அதனால் ஒன்று செய், இந்த வார்த்தையை போய் சொல்லிவா. மம ரோஷஸ்ஸ யத்ரூபம் ப்ரூயாச்சைனம் இதம் வசஹ நச சங்குத்யத பந்தாக ஏனவாலி ஹதோகதா. ராமனே கோபப்பட்டு பேசியவுடன் லக்ஷ்மணன் மிகுந்த கோபம் அடைந்தார். அண்ணா கொன்று விடட்டுமா என்று கேட்டார். கொல்வதற்கு அவனோடு நட்பு கொண்டோம்? வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வா. வாலி போன வழியை இன்னும் ராமன் மூடவில்லை, திறந்து வைத்திருக்கிறேன். சுக்ரீவா, நீயும் அதே மார்க்கில் விழுந்து விடாதே. இதை மட்டும் சொல்லிவா போரும். சமயே திஷ்ட சுக்ரீவ மா வாலிபதம் அன்வகாக ஏக ஏவ ரணே வாலி சரேண நிகதோமயா. ஒரே பாணத்தால் வாலி அழித்தவன் ராமன். அதுக்கு அரை பாணம் கூட உனக்கு தேவையில்லை, அதற்குள் முடிந்து போவாய். குருஷ்வ சத்தியம் மமவானரேஸ்வர பிரதிஸ்ருதம் தர்மவேக்ஷ சாஸ்வதம் மாவாலினம் பிரேதகதோ யமக்ஷயே தொமத்யபஸ்யேர் மமச்சோதிதரைஹி. வாலி போன மார்க்கத்தில் விழாதே, விழத் தேவையில்லை. நீ எனக்கு நண்பன், கொடுத்த வாக்கை காப்பாற்று. கண்டிப்பாக நானும் சொன்னபடி நடப்பேன். ச பூர்வஜன் தீவிர விவிருத்த கோபம் லாலப்பியமானம் பிரசமீக்ஷதீனம் சகார தீவிராம் மதிமுக்ர தேஜாக ஹரீஸ்வரே மானவ வர்தனஹ. லக்ஷ்மணன் புறப்படுகிறான். கிஷ்கிந்தை அடைந்து என்ன பேசினான் பார்ப்போம். இந்த ஆண்டு கேலண்டரை பற்றி